எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு அழகான வாய்ஸ் உள்ள ஒரு பாடகர் மட்டும் இல்ல, ஸ்மார்ட்டானவரும் கூட. இவர் பாடகர் மட்டும் கிடையாது, நிறைய ரோல்ஸ் பண்றாரு லைஃப்ல. படங்கள் நடிக்கிறாரு, ஆர்ஜிங் பண்றாரு, விஜிங் பண்ணிருக்காரு. அண்ட் இவருடைய பாடல்களும் அவரோட பேச போறதும் கேட்க போறோம். வெல்கம் டு தி ஷோ ஹரிஷ் ராகவேந்திரா. My pleasure. You have a unique voice. எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான சாங்ல ஆரம்பிக்கிறீங்க. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, மடி மீது தூங்க சொல்கிறாய், தோள் மீது சாய்ந்து கொள்கிறாய், நெருங்கி வந்தால் நண்பன் என்கிறாய் ஓ பெண்ணே. ஓகே, நீங்க உங்க கெரியர் 18 இயர்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? அண்ட் யூ கம் ஃப்ரம் a musical background family. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட அப்பா he is a percussionist. அவர் கட்டம் மிருதங்கம்லாம் வாசிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் he has played for some legends like ML வசந்தகுமாரிமா, கேவி சுந்தராம்பாளம்மா and all his brothers, elder brothers எல்லாருமே musicians தான். ஒவ்வொருத்தர் ஒரு ஃப்ளாட்டிஸ்ட். பெரியப்பா பல்லடம் VN ராஜன் ஃப்ளாட்டிஸ்ட், அப்புறம் பல்லடம் ஸ்ரீனிவாசன் வயலின்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல்லடம் பிரதர்ஸ் சொல்லிட்டு they were called. எல்லாருமே renowned classical musicians from கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அங்க ஒரு டியூட்டோரியல் காலேஜ் இருந்தது. அங்க நான் 8வது தவறியவர்கள் 10வது படிக்கலாம், 10வது தவறியவர்கள் என்னவே எழுதலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டியூட்டோரியல் காலேஜோட ஒரு ஆனுவல் டேல என்ன கூப்பிட்டு பாட சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், அந்த டர்னே வரல. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்த போது இப்ப அவர் பாடுவாரு, மாஸ்டர் ஹரிஷ் பாடுவார் அப்படின்ன உடனே, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரதியார் ஒரு பாட்டு பாடினேன். சோ அப்பதான் எனக்கே தெரியும் எனக்கு பாட முடியும் ஒரு 4 பேர் முன்னாடி அப்படின்னு. அப்பவும் பெருசா அதுக்கப்புறம் ஒன்னும் பெருசா கண்டினியூஸா ஒன்னும் பாடல. அப்புறம் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி காலேஜ் விவேகானந்தா காலேஜ்ல பிகாம் படிச்சேன் மயிலாப்பூர்ல. அப்ப நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் வின் பண்ண ஆரம்பிச்ச உடனே எங்க ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ ஏன் போய் சினிமால பாடேன்டா, நீ போய் SP மாதிரி ட்ரை பண்றா நீ அப்படி இப்படின்னு. சரி உசுப்பி விட்டானுங்க. ஆனா எனக்கு பயம், அது ஒரு கடல், அங்கெல்லாம் போய் பிளேபேக் சிங்கிங்லாம் நம்ம, ஏன்னா இப்ப மாதிரி அவென்யூஸ் ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்போ ஒரு மொனோபலி செட்டப் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம எப்படி என்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் போய் ட்ரை பண்ணேன். எனக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்ச உடனேவே எனக்கு தமிழ் தெலுங்கு, அப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆஃப்கோர்ஸ் மெட்ராஸ்ல தான் இருந்தது. சோ எனக்கு இமீடியட்டா சான்ஸ் கிடைச்சது. பட் ஃபார் மீ டு ஸ்டெபிலைஸ் ஆஸ் அ சிங்கர் ஒரு 4.5 வருஷம் எடுத்தது. ஓகே, சோ நீங்க ஹரிஹரன் சார் பத்தி பேசுறதுனால சொல்றேன், கசல்ஸ் தான் நிறைய நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சோ வை டோன்ட் யூ சிங் சம்திங் ஃபார் us? ஓகே, நான் முதல் முறையா ஒரு காம்படிஷன், நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் ஒரு இடத்துல பாடினேன். அந்த இடத்துல பாடும்போது அப்போ எனக்கு ஜட்ஜஸா வந்தவங்க யாருன்னா ரெனவுண்ட் கர்நாடிக் லெஜண்ட் சுதா ரகுநாதன் அவர்கள், நெய்வேலி சந்தான கோபாலன் சார் அவர்கள், அனுராதா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க 3 பேரும் தான் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ். அண்ட் சரத்குமார் சார் தான் எனக்கு அவார்ட் கொடுத்தாரு, மெடல், கோல்டு மெடல். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் ஐ காட். சோ அங்க நிறைய காலேஜஸ் காம்படிஷன் இருந்தது. அண்ட் ஒன் ஆஃப் த ரவுண்ட்ஸ் வாஸ், அப்படியே ஒரு ரவுண்டா கிளியர் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஒன் ஆஃப் த ரவுண்ட்ஸ் வாஸ் அ நான் ஃபிலிம் ரவுண்ட். சோ அதுல நான் ஒரு கசல் பண்ணேன். मैं ख्याल हूँ किसी और का, मैं ख्याल हूँ किसी और का, मुझे सोचता कोई और है, सारे आईना मेरा अक्स है, ना 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 कोई और है, मैं ख्याल हूँ किसी और का அப்படின்னு ஒரு ஹரிஹரன் சாரோட கசல் பாடினேன். சோ அப்ப வந்திருந்தவங்க எல்லாம் அவங்க சுதாஜி கேட்டாங்க, நீங்க என்ன ஹிந்துஸ்தானியில ஏதாவது ஸ்பெஷலைஸ் பண்றீங்களா? நான் சொன்னேன், இல்லங்க நான் எதுவுமே கத்துக்கல அப்படின்னு. உடனே நீங்க அட்லீஸ்ட் பேசிக்ஸாவது கத்துக்கோங்க, உங்களுக்கு நேச்சுரலா டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அந்த பேசிக்ஸாவது கத்துக்க வச்சதுல சுதா ரகுநாதன் மேம்க்கும் அது பங்கு உண்டு. அவங்க என்ட்ரி பிலிம் மியூசிக்ல அது எப்படி நடந்தது? ஆக்சுவலி அது ஒரு 2-3 சோர்ஸ் மூலமா நடந்தது. அதுல எது ஸ்பார்க் வந்தது இன்னைக்கு வரைக்கும் எனக்கே தெரியாது. ஆக்டர் திரு அர்ஜுன் அவர்கள் எங்க அப்பாவோட நல்ல ஃப்ரெண்டு. அவர் இந்த மாதிரி பாடிட்டு இருக்கான் என் பையன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னோட கேசட் கேட்டு, நல்லா இருக்கே வாய்ஸ், நான் வேணா ட்ரை பண்றேன், நான் வித்யாசாகர் சொல்றேன் அப்படின்னாரு.
அவர் ஒரு கேசட் அவருக்கு கொடுத்தேன். இன்னொரு காம்படிஷன்ல வித்யாசாகர் அவர்களுடைய பிரதர் இன் லா விசு, அவர் வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தார். சோ அவரும் என்னுடைய கேசட்டை கொண்டு போய் வித்யாசாகர் சார்ட்ட கொடுத்தாரு. அப்புறம் கிட்டாரிஸ்ட் எங்க வீட்டு பக்கத்துல, நான் சின்ன வயசுல இருந்து சாலிகிராமம் ஏரியால இருந்து, அங்க வந்து கிட்டாரிஸ்ட் மிஸ்டர் பிரேம், அவரும் வித்யாசாகர் சாரோட கிட்டாரிஸ்ட். 3 பேருமே அவரும் என்னோட கேசட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாரு. 3 பேரும் போன உடனே வித்யாசாகர் சார் வந்து என்னதான் சரி 3 பேர் ஒரே நேரத்துல ரெக்கமெண்ட் பண்றாங்களே, சரி இந்த பையனை தான் கூப்பிட்டு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் படமே எனக்கு வந்து வாசகி வாசகி வள்ளுவன் வாசுகிங்கிற பாட்டு தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு. மம்முட்டி சாருக்கு நான் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த அழகான அந்த வள்ளுவன் வாசுகி சாங் எங்களுக்காக. வாசகி வாசகி வள்ளுவம் வாசுகி, எனக்கு தெரியாமல் என்னை படித்த என் வாசகி வாசகி, நம் காதல் விளக்கேற்ற உன்னை வரம் கேட்கும் யாசகன் நான் சகி. வாசகி வாசகி வள்ளுவம் வாசுகி. ஆஹா, சீரியஸா உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ். இவ்வளவு நீங்க பாடல்கள் பாடினாலும் பாரதி அப்படிங்கிற படத்துல பாடினிருப்பதே நடப்பதே வந்து இட் வாஸ் லைக் a மேஜர் ஹிட். அதுவும் ராஜா சாருக்கு பாடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லியே ஆகணும். இந்த பாட்டு ஒர்க் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமானது. போயிட்டேன், இந்த மாதிரி ராஜா சார் கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போனா அவர் பேப்பர்ல டைரக்டர் ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவர் தான் வந்து அவர் அந்த பாட்டை எழுதி கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த பாட்டு மட்டும் எழுதி மேல பாரதி எதுவுமே எழுதல. சோ அதை படிச்சு பார்த்துட்டு நான், சார் பயங்கரமா இருக்கு லிரிக்ஸ், ஒரு மாதிரி யார் சார் பயங்கரமா எழுதிருக்காங்க, புதுவாளா பழையாளா அப்படின்னு நான் கேட்டேன். இது பாரதியார் பாட்டு. ஏன்னா பாரதியார்னா நமக்கு தெரிஞ்சது யூஸ்வலா அச்சமில்லை அச்சமில்லை அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இது ஒரு பிலாசாபிக்கல் சைடு ஆஃப் பாரதியார்ல பாரதியார் எழுதின பாட்டா அப்படின்னு பயங்கர. அப்போ யார் சார் ஹீரோ, இதுல யாருக்கு பாட போறேன் அப்படின்னு நான் ரொம்ப கியூரியஸா இருந்தோன்னே, பாரதிக்கே பாட போறீங்க அப்படின்னாரு. பாரதிக்கா அப்படின்னு, ஆமாங்க அது அவரோட லைஃப் ஹிஸ்டரியை தான் படமா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாரதியாருக்கே அவர் பாடுற மாதிரி எனக்கு அமைஞ்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டை நீங்க பாடாம விட போறது இல்ல. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ, அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. என்ன ஒரு அழகான சாங். எல்லாருக்குமே வந்து ராஜா சார் கிட்ட பாடணும்னு ஆசை இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து வெரி லக்கின்னு தான் சொல்லணும். எடுத்த உடனே அவர்கிட்ட பாடியாச்சு. சோ எடுத்த உடனே நீங்க சிகரத்தை தொட்டுட்டீங்கன்னா சொல்லணும். நான் சிகரத்தை தொடல, சிகரத்துல அப்படி என்ன ஏற்றி வச்சாங்க. சரி எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா, சரி இனிமே முடிஞ்சா இவனை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. நிறைய பாடல்கள் நீங்க கேட்பீங்க, நீங்க பாடாத பாடல்கள்லாம். அப்படி கேட்கும் போது இந்த பாட்டை நான் பாடிந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? நான் பாடிந்தா நல்லா இருந்திருக்கும், நான் பாடினா எனக்கு நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் ஏற்கனவே பாடினவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் பாடியிருக்காங்க. இல்ல ஏதாவது ஒரு பாடல் அப்படி இருக்கும் இல்லையா? நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே, நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்தே கொள்வேன், நீரவு இங்கு நான் விண்மீன் நீருக்கும் வரைதான் நான் இருப்பேன், நீ காற்று. அந்த பாட்டு வந்து ஆஹா இப்படி ஒரு பாட்டு நம்ம பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கு ஒரு ஆசை எல்லாம் இல்லையா? ஓகே, நீங்க வந்து நாட் ஓன்லி சிங்கர், ஆக்டிங்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. படம் கூட ஒண்ணு பண்ணிருக்கீங்க, நாங்க பாத்திருக்கோம். சோ ஒரு ஹீரோ பாத்திருக்கோம் சொன்னது எனக்கு ஒரு எந்த டோன்ல சொன்னீங்கன்னு தெரியல. அத பத்தி தைரியமா பதில் சொல்றேன். கண்டிப்பா. சோ அதுல எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? எனக்கு இன்ட்ரெஸ்ட்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஆக்டர் ஆகிறதுக்காகவே இல்ல, சிங்கர் ஆகிறதுக்கு மட்டும்தான். என்னோட டெலிவிஷன் இன்டர்வியூ ஒண்ணு இந்த மாதிரி பார்த்த அருண் பாண்டியன் சார், அவர் வந்து என்னோட பாடி லாங்குவேஜ் இருக்கு, அவர் கற்பனை பண்ணி வச்சிருந்த கேரக்டருக்கு நான் ஆப்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு.
போன் வந்துட்டே இருந்தது. அந்த மேஜர் டிவி இன்டர்வியூ அது நிறைய போன்ஸ் வந்துட்டு இருந்தோடனே ஒரு போன் வந்து சார் ஆக்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் என்ன ஆக்டிங்கா அப்படின்னு. இல்ல நான் வந்து பொலைட்டா யாருன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி அருண் பாண்டியன் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு. சரி அவர் ஆபீஸ்க்கே போய் நோன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு அடுத்த நாள் போனேன். அவர் சொன்னார் இந்த ஸ்கிரிப்டோட அவுட்லைன் கேளு, பிடிச்சிருந்தா பண்ணு, இல்ல வேண்டாம் அப்படின்னாரு. சரி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங் டோட்டலி அவுட் ஆஃப் பிளேஸ். எனக்கு ஏன்டா வந்துட்டோம், ஏதோ கமிட் ஆயிட்டோம் தெரியாத. நம்ம ஆக்டிங்கிறது வந்து நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு என்னையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் அ வெரி வெரி டஃப் திங் டு டூ. அந்த டேக்ல வரணும். அது இப்ப எப்படி பாட்டு வந்து அந்த டேக்ல அந்த சங்கதி விடணும்ன்ற மாதிரி அந்த டேக்ல அந்த எமோட் பண்ணணும் அந்த ஆர்டிஸ்ட். அந்த ஒரு ஆர்டிஸ்டும் அதுக்கு கவுண்டர் பண்றதும் எடுக்கிறதும் இட்ஸ் அ வெரி 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 பிக் திங். சோ அங்க போயிட்டு 3வது நாள் ஐ டிசைடட், நான் ஒரு ஐசோலேஷன்ல போயிட்டு நான் வந்து டிசைடட், என்ன நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு டைம் அண்ட் மணி எல்லாம், சோ ஐ ஷுட் டூ ஜஸ்டிஸ்னு. 3வது நாள்ல இருந்து என்னோட ஆக்டிங் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னு அந்த யூனிட்ல சொன்னாங்க. கொஞ்சம் ஏதோ பண்ணிருக்கான் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லி. சோ ஒரு கிளைமேக்ஸ் ஷாட் எடுத்தாங்க, ஒரே ரவுண்ட் ட்ராலி போட்டு ரொம்ப நேரம் ஒரே ஷாட். சோ அது வந்து எனக்கு 3வது நாள் ஷூட்டிங்லேயே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பண்ண எனக்கு வந்து அந்த படம் ஓரளவுக்கு இட் டிட் ஆவரேஜ். இட் வாஸ் நாட் அ ஃபிளாப் அண்ட் இட் வாஸ் நாட் அ பிளாக் பஸ்டர் either, பட் இட் டிட் ஓகே. நிறைய பேர் வந்து எனக்கு அப்புறம் ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க, பட் நான் தொடர்ச்சியா பண்ணல. ஐ டோன்ட் வாண்ட் தட் டு பி a hindrance for my singing career. ஏன்னா அதுல வேற கொஞ்சம் ரூமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அவர் ஒரேடியா நடிக்கிறதுலாம் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு இனிமே அந்த மாதிரிலாம். சோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் தாண்டி உடைச்சு நீங்க நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டீங்க. ஐ திங்க் இன்னொன்னு மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லலாம், ஹாரிஸ் சார். ஐ திங்க் உங்களுக்கு நிறைய மேஜர் ஹிட்ஸ் அவர் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அந்த ஹிட்ஸ் பத்தி அந்த சாங்ஸ் பத்தி என்னோட மென்டார்னு நான் சொல்றது வந்து உண்மையிலேயே ஹாரிஸ சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு கெரியர் ஸ்டெபிலைஸ் பண்ணி விட்டார். ஏன்னா எனக்கு நிற்பதையோட அப்படியே கொஞ்சம் ஆயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தவிச்சிருக்கலாம். அவரோட கெரியர் ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து நான் தான் பண்ணேன். அழகிய தே வாஸ் ஹிஸ் கெரியர் ஃபர்ஸ்ட் சாங். மின்னலையில வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சாங். அந்த டைம்ல வந்து அவருக்கு நான் இந்த ஜிங்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பவும் சில ஜிங்கிள்ஸ் எல்லாம் பாடினேன், 2-3 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாடினேன். சோ அந்த டைம்ல பாரதி ரிலீஸ் ஆனோடனே அந்த கேசட்டை கொண்டு போய் கொடுத்தேன் அவருக்கு. சார் இந்த மாதிரி எனக்கு சாங் வந்திருக்கு ராஜா சார் மியூசிக்ல, கொஞ்சம் கேளுங்களேன். போட்டு கேட்டே நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, அப்ப இந்த பாட்டு வந்து நீ ஒன்னு வச்சிருக்கேன், நீயே பாடு அப்படின்ட்டாரு. சோ அழகியத்தைய வந்து எனக்கு கொடுத்தாரு. தொடர்ச்சியா மின்னலே வென்ட் ஆன் டு பிகம் a வெரி சார்ட் பஸ்டர். அந்த படமும் அந்த பாட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தான் பர்த் ஆஃப் அ லெஜெண்ட்ங்கிற மாதிரி ஹாரிஸ் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் ஆயிட்டாரு. அண்ட் அவரோட அசோசியேஷன் ஆனது எனக்கு ரொம்ப பெருமை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமா அவருக்கு நிறைய சாங்ஸ் எனக்கு வந்து பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருக்கு நீங்க பாடின ஹிட் சாங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பாடி காமிங்களா? அழகிய தீயே என்னை வாட்டுகிறாயே, ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் தலைக்கிறது நானும் வாட, பாவைகள் உனக்கொரு அலர்ஜியடா, அவளை பார்த்ததும் உனக்குள்ளே எனர்ஜியடா, என்னை ஏதோ செய்து விட்டாய். Come on baby, don't do this baby, நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாய், நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாய். இந்த சாங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மஜ்னுல முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய், விழி திறந்ததும் மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திருக்கையில் கனவுகள் வருவது நிஜமா நிஜமா, அந்த பாட்டு. ஆகாய சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டியவள், நின்றாடும் மின்மீனை நெற்றி சொட்டியில் ஒட்டியவள், நீதானே எரிமலை அள்ளி மருதாணி போல் பூசியவள் கொடியே. சாமுராயில அந்த பாட்டு. ஓ மொஹலாய் 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 லாய் 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 லாய், மனதில் சிறு 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 துளி துளி விழுகிறதே விழுகிறதே, இருந்தும் சுட 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 வேர்க்கிறதே வேர்க்கிறதே from அரசாட்சி. அப்புறம் லேசா லேசால இருந்து ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன், அந்த சாங். அப்புறம் நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே, from அயன். அப்புறம் கோர்ஸ் அன்பே என் அன்பே, நான் முன்னே சொன்ன மாதிரி அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன்,
கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தே, அந்த சாங். அண்ட் இப்போ ரீசெண்டா நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ, மாலை வேளை வேலை காட்டுதோ, என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ. அது மட்டும் இல்லாம தெலுங்குலயும் வந்து எனக்கு சுட்டுமிழி சுடுறே சாங் வந்து என்ன கூப்பிட்ட போது, பாடுறதுக்கு முதல்ல நான் கூப்பிட்ட போது நான் யூகேல இருந்தேன், என்னால முடியல. வேற ஒரு சிங்கர் பாடினாரு, ஆஃப்கோர்ஸ் he sang really well, நல்ல ஹிட் ஆச்சு. சோ அந்த தெலுங்குல பண்ணும்போது, தெலுங்குல கஜினி வாஸ் a blockbuster hit. அந்த சாங் தெலுங்குல பாடும்போது எனக்கு அந்த பாட்டு கொடுத்தாரு. హృదయం ఎక్కడున్నది హృదయం ఎక్కడున్నది నీ చుట్టూనే తిరుగుతున్నది, అందమైన అబద్ధం ఆడుకున్న వయసే నాలో విరహం పెంచుతున్నది, அந்த சாங். சோ அந்த மாதிரி தெலுங்குலயும் ஒரு மூலமா ஹிட்ஸ் எனக்கு வந்திருக்கு. சோ ரியலி தேங்க்ஃபுல் ஒன்ஸ் அகைன் டு ஹிம். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் பாடுனீங்க. இப்போ வந்து ஐ வாண்ட் யூ டு சிங். எனக்கு ரொம்ப ஃபேவரட் நீங்க பாடின சாங்ஸ் இதெல்லாம் ஐ அம் கோனா ரிக்வெஸ்ட் 7G கனா காணும் காலங்கள். ஆஃப் கோர்ஸ் யுவனுக்கு நான் பாடின சாங்ஸ் பூரா வந்து பெரிய ஹிட் ஆச்சு. கனா காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாத கோலம் போடுமோ, விழி போடும் கடிதங்கள் வழி மாறும் பயணங்கள் தனியாக ஓடம் போகுமோ, இது இடைவெளி குறைகிற தருணம் இரு இதயத்தில் மெல்லிய சலனம், இனி இரவுகள் இன்னொரு நரகம் இளமையின் ரகசியம், இது கத்தியில் நடந்திடும் பருவம் தினம் கனவினில் அவரவர் உருவம், சுடும் நெருப்பினை விரல்களும் விரும்பும் கடவுளின் அதிசயம், மிக இனித்திடும் பாஷை. அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய பல்லவி. ஓகே, அடுத்த தேவதையை கண்டேன். தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டார், நெஞ்சுக்குள் நுழைந்தாள் மூச்சினில் நிறைந்தாள் என் முகவரி மாற்றி வைத்தாள், ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டுமின்று விரலோடு உள்ளது, தீக்குள்ளே விரல் வைத்தேன் தனித்தீவில் கடை வைத்தேன் மணல் வீடு கட்டி வைத்தேன். ஒரு டைம்ல வந்து லவ் பண்றவங்க எல்லாம் இந்த பாடம் தான் பாடுவாங்க, மெல்லினமே. அது வந்து அப்கோர்ஸ் மணி சர்மா சாருக்கு நான் பாடின சாங்ஸ் பூரா அது ஹிட் ஆச்சு. அவர்கிட்ட 3-4 சாங் தான் பாடினேன், பட் எல்லாமே வந்து அதுல ஸ்டார்டிங் சாங் வாஸ் மெல்லினமே. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும், நான் தூர தெரியும் வானம், நீதுப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். ஹோ இதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களும் ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க டைம்ல, சர்க்கரை நிலவே. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கேக்குறாங்க எல்லாருக்கும், ஏன்னா அது காலத்தின் கோலம் கோலம். சர்க்கரை நிலவே, ஆஃப்கோர்ஸ். சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏனில்லை நீ இல்லையே, மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்ததும் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே, கவிதை பாடின கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. another different song, சென்னை செந்தமிழ். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, கேரள நாட்டு கிளியே நீ சொல்லு வசியம் செய்தாயோ, சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மியூசிக் கேம் மாதிரி பண்ணலாம். ஐ சிங் சம் சாங், அது கவுண்டர் மாதிரி நீங்க ஏதாவது சாங் பாடலாம். என்ன சாங் வேணா யூ கேன் ஜஸ்ட் சிங். ஓகே, சின்ன கவுண்டரா? ஓகே. பார்த்த ஞாபகமில்லையோ
பருவ நாடகம் தொல்லையோ. பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 இருமுறை தவணை முறையில் என்னை கொல்லதே. ஏதேதோ இன்னும் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன். நீதானே புன்னகை மன்னன் உன்றாணி நானே தன் பாடும் பாடகன் நீ உன்றாகம் நானே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கை தேடுதே சொர்க்கம் கண்மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா இன்னலை தீர்க்கவா. இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது இனிக்கும் சிறகை விரித்து பனையில் இறங்கி நடந்தது. யாரோடும் தான் சொல்லாமல் தான் வான் விட்டுதான் மண்ணில் வந்தது. மண்ணை கண்டு மயங்கி நின்றது விடிய 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 இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதினி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதினி. மழை மழை என் இதயத்தில் வழிகின்ற முதல் அலை நீ முதல் மழை. மழை மழை முதல் அலை நீ முதல் அலை எந்த பெண்ணும். எனக்கு அதுக்கு மேல தெரியாது. வெரி நைஸ் வெரி நைஸ். சூப்பரா வந்து கவுண்டர் கொடுக்குறீங்க. ரொம்ப அழகா இருந்தது. என்றென்றும் ஃபேவரட் கிளாசிக் சாங்? கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. சூப்பர். நீங்க வந்து அழகா ஆன்சர் பண்ணீங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க, டக்கு டக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து we're almost towards the end. உங்களுக்கு நீங்க பாடின பாடல்ல உங்களோட ஃபேவரட் சாங் ஒன்னு பாடி எங்களுக்காக வியூவர்ஸ்க்காக. ஃபேவரட் சாங்ஸ் வந்து நிறைய இருக்கு. ராஜா சாருக்கு நான் பாடினது ஸ்ரேயா கோஷலோட இன்ஃபேக்ட் ஒரே நேரத்துல கன்சோல் ரூம்லயே அவர் முன்னாடி நின்று 2 பேரும் பாடினோம். அந்த சாங் நான் பாடி கேட்டேன். குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லி தென்றல் காற்று அடிச்சதும் கண்ணு திறக்குது கண்ணன் கண்ணு பட தேனு சொரக்குது கையில் நூல் எடுத்து தோடில் மாலை கட்டு அஞ்சல் எல்லாம் வானத்திலே அந்தியில ஒட்டிக்குச்சு குங்குமமும் சேர்ந்துக்குச்சு தாங்கிடுமா பிஞ்சு நெஞ்சு குண்டு மல்லி தென்றல் காத்து அடிச்சதும் கண்ணு திறக்குது கண்ணன் கண்ணு பட தேன சொரக்குது கையில் நூல் எடுத்து தோளில் மாலை கட்டு. லவ்லி மெலடி. ரொம்ப அழகா பேசுனீங்க, அதை விட ரொம்ப அழகா பாடினீங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. உலகமெங்கும் தமிழர்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் என்னன்னா அப்படின்லாம் என்ன சொல்லி இதாகிடாதீங்க. நான் ஒன்னும் யாருக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு இன்னும் லெஜெண்ட்லாம் ஆகல. அப்கோர்ஸ் ஆனாலும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மலிவா கிடைக்கிறது அது ஒண்ணுதான் உலகத்துல. சோ எல்லாம் நல்ல மியூசிக் கேட்டுட்டு இருங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, நல்ல தமிழுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் அழைச்சதுக்காக malaymalar.com என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். I look forward to see you all once again. Thank you for being on the show, Harish Raghavendra. நன்றி, வணக்கம்.